வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கார்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மலிவான விலையில் பொருட்கள் வழங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய பல நலத்திட்டங்கள் பயன்படுறதுக்கும் இந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பலவிதமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட்டுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்தலாம் என்று அரசுக்கு வந்து ஹைகோர்ட் மதுரை கிளை வந்து ஒரு யோசனை கூறியுள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பொங்கல் பரிசு தொகுப்பை நம்ம வந்து ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்களை வாங்கிட்டு 1000 ரூபா வந்து அவங்கள்ட்டே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படி செய்யாமல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வங்கி கணக்கில் செலுத்துகிற மாதிரி ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு 1000 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் செலுத்திடுங்க. ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டா அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகை எடுக்கும் போது இந்த பணத்தையும் சேர்த்து எடுத்துப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு யோசனை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 பொங்கல் பரிசு தொகையை ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கு பதில் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்த கோரி வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. ஸோ அப்போது மகளிர் உரிமை தொகை போல் பொங்கல் பணத்தையும் வங்கி கணக்கில் செலுத்துவது குறித்து டிசம்பர் 19க்குள் அறிக்கை அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் உங்களுக்கு கூட்டமும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செலுத்திட்டா அவங்க மகளிர் உரிமை தொகை எடுக்கும்போதே இதையும் அவங்க சேர்த்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான கோரிக்கை ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 19க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 14 விதமான பரிசு பொருட்களும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை விட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி சேலை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்க போகிறாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துருக்குது. இந்த டிசம்பர் 19க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கலாம். நமக்கு எந்த அப்டேட் தெரிய வந்தாலும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல அப்டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.